வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு 2 திருமந்திர பாடல்களுக்கான விளக்கத்தை நாம் மனன பகுதியில் எடுத்திருக்கிறோம். அது நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நம்மளுடைய ஆரம்பகால பயிற்சியிலிருந்தே சொல்லப்பட்டு வருகின்ற 2 பாடல்கள். ஏன்னா மகரிஷி அவர்கள் திருமந்திரத்திலிருந்து பல உதாரணங்கள் நமக்கு சொல்லி புரிய வைத்திருக்கிறார்கள் பயிற்சி முறைகள்ல. குறிப்பாக குருவணக்க பாடலிலே அந்த அறிவை அறிவதற்கான முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் என்று, அந்த இறைநிலையை உணர்வதற்கான வழிகளை திருமந்திரம் காட்டுவதாகவும் மகரிஷி அவர்கள் அதனுடைய மேன்மையை எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அதிலே குறிப்பாக இந்த 2 பாடல்கள் நம்ம நிறைய இடங்கள்ல கேட்டும் இருக்கிறோம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற ஒரு மிக ஆழமான ஒரு பாடல். அதாவது நாம் இந்த உடலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடலுக்கு மேல ஒரு பாடலால விளக்கம் சொல்ல முடியுமான்னா அது தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமாக இந்த உடல் நலத்தினுடைய, உடல் ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த இடத்துல சொல்றார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அதாவது உடம்பு அழிஞ்சிருச்சுன்னா இந்த உயிர் போயிடும். நாம் இந்த பூமியிலே பிறந்ததற்கான நோக்கம் நம்முடைய உண்மைத்தன்மையாகிய அந்த மெய்நிலையை, இறைநிலையை உணர்வதற்கு தான் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். அதற்கான காரணியாக இருப்பது உயிர். அப்ப அந்த உயிரோட்டம் நமக்குள்ள நிகழும் போதுதான் இந்த உடல் நிலைத்திருக்குது. இந்த உடல் இருக்கும்போதுதான் அந்த உயிரோட்டமும் நமக்குள்ள நிலைத்திருக்குது. அப்ப இந்த உடலானது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த உயிர் அழிந்து விடும். இப்ப நம்ம எல்லாரும் நீண்ட நாள் உயிர் வாழணும்னு விரும்புறோம். பட் அதுக்கு இந்த உடலை பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு சமுதாயத்துல இல்லை. அப்படின்னா என்னன்னா, இந்த உயிர் எங்கேயோ வேற எங்கேயோ இருக்குது, அது நீண்ட நாள் வாழ்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது, இந்த உடல் அப்படிங்கிறது என்னவோ தனியா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் உயிரை பற்றி, உயிர்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு சிந்தனை இருக்கு. அப்போ மகரிஷி அவங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெளிவாக இந்த உடல் உயிர் மனம் பற்றிய அறிவை மகரிஷி அவங்க கொடுக்கும்போது, இந்த உடலுக்குள்ள மிக நுண்ணிய துகள்களாக இந்த உயிரோட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்குது. அப்ப இந்த உடல் கெட்டு போகும்போது, அழியும் போது இந்த உயிரும் சேர்ந்து அழிகிறது. அது நம்ம அந்த வலி நோய் மரணம் அப்படிங்கிற டாபிக்ல பார்த்திருக்கோம். அப்ப உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். சரி, உயிர் போனா நம்ம உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும்தானா அப்படின்னா இல்ல. இந்த பிறவி எதுக்காக எடுத்தோமோ அந்த நோக்கமாகிய மெஞ்ஞானத்தை
உணர்வது அப்படிங்கிற தன்மையும் நாம் அந்த இடத்துல இழந்துடுறோம். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்ப இந்த வாழ்க்கை எந்த நோக்கத்திற்காக மனித பிறவி எடுத்தோமோ அந்த நோக்கமே இங்க என்ன ஆகுது, உடைஞ்சு போகுது, வீணா போகுது. அப்போ நீ உடலை பாதுகாப்பது என்பது சாதாரணமாக உடலை பாதுகாப்பது அல்ல. ஒரு உடலுக்கு ஒரு உடற்பயிற்சி செய்வதோ அல்லது உடலை பாதுகாப்பதற்கான 5 அளவு முறையை கடைபிடிப்பதோ, உணவை ஒரு சரியாக உட்கொள்வதோ அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஆனா அதனுடைய ஆழமான விஷயத்தை சிந்தித்து பார்த்தோம்னா, நாம உணவை சரியாக முறையாக எடுக்காத போது உடல் கெட்டால், உடல் கெட்டால் உயிர் கெடும், உயிர் கெட்டால் இந்த உயிர் பிரியிற அளவுக்கு இருக்கும். இன்னும் ஒரு படி மேல போய் மனமும் பலவிதமான துன்பங்களுக்கு உட்படும் உடல் கெட்டால். அப்ப இதெல்லாம் இணையும் போது நீ என்ன நோக்கத்திற்காக வந்தையோ அந்த நோக்கத்தை நீ அடைய முடியாமல் போயிரும். அப்போ உடம்பை ஏன் வளர்க்கணும் அப்படிங்கிற உபாயம் என்று சொல்லக்கூடிய அந்த பயனை நீ அறிந்து கொண்டு, உடம்பை வளர்க்கும் உபாயத்தை அறிந்து கொண்டு, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி சில சித்தர்களுடைய கவியில இந்த உடம்பை அவங்க இந்த உடம்பை அவங்க கொஞ்சம் திட்டியெல்லாம் பேசி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். முன்னாடி சில சித்தர்கள் ஊற்றைச் சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறப்பதற்கு வழி எனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க எனக்கு வழி எனக்கு கிட்டும் என்றால் ஊற்றைச் சடலம் விட்டு உன்பதம் சேரேனோ என்று ஒரு கவி. அப்ப இந்த கவியில என்ன சொல்றாரு, இந்த சடலம் அப்படிங்கிற இந்த உடல் இது ஊற்றை சடலம். சரிங்களா? இறந்து போனா இந்த சடலம் நாறி போயிரும், புழு பிடிச்சிரும், நாத்தம் பிடிச்சிரும். அது ஒரு காரணத்துக்காக அவங்க சொன்னாங்க. ஏன்னா இந்த உடல் மேல பெரிய மோகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இந்த உடலை கடந்து அந்த இறை பதத்தை அடையணுங்கிற ஒரு நோக்கத்துல சொன்னாங்க. அப்போ அதை வைத்துக்கொண்டு இந்த உடலை ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு உடலாக நாம பாவித்து விட முடியாது. அப்போ இந்த உடலுக்குள்ளதான் என்ன இருக்குது, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். அது திருமூலரோட இன்னொரு கவி. இந்த கவியெல்லாம் வரும்போதுதான் இந்த கவிக்கான விளக்கத்தை நம்ம ஆழமா பெற முடியுங்கிறதுனால அந்த விளக்கத்தை உங்களுக்கு டச் பண்றேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன். உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அப்படி ஒரு கவி. உடம்பினை முன்னாடி எப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன், இது ஒரு இழுக்கு. நமக்கு இழுக்குன்னா என்ன, எப்படி சொல்றது உங்களுக்கு, ஒரு கேவலமான ஒரு விஷயம் உடம்பு. சரிதானுங்களா? நமக்கு ஒரு புனித தன்மையை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த உடம்பை நான் முதல்ல இழுக்காக நினைத்து கொண்டிருந்தேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ள எதை பார்க்கிறார் அவரு, உருப்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருளை, இறைவனை அவங்க பார்க்கிறார். இப்ப இறைவன் வசிக்கக்கூடிய இடத்தை இந்த உடலாக அவர் பார்க்கிறார். அதான் உண்மையும் கூட. அதனாலதான் இந்த உடலுக்கு மெய் என்று ஒரு பெயர் இருக்குது. உங்க எல்லாருக்குமே தெரியும். மெய், மெய்வாய் மூக்கு கண் காது என்று நாம் சொல்லுவோம் 5 புலன்களுக்கு. இந்த உடலுக்கு மெய் என்ற பெயர் இருக்குது. அப்ப எல்லாம் வல்ல இறைவனாகிய மெய்ப்பொருள் இந்த உடலுக்குள் இருப்பதால் இந்த உடலுக்கு மெய் என்று ஒரு பெயரும் இருக்கிறது. அப்போ இந்த உடம்புக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று. இந்த உடம்புக்குள்ள யார் இருக்கிறா, அந்த உத்தமனாகிய இறைவன் அவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட பின் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அப்ப நீங்க உடலை எந்த அளவுக்கு சரியாக வைத்துக்கொண்டு அதற்கான அறநெறியின்படி உடலை ஓம்புவதற்கான வழிமுறையின்படி அதை சரியாக வைத்துக் கொள்கிறோமோ அதுதான் இறை வழிபாட்டினுடைய ஒரு பகுதி என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இறைவன் எங்க இருக்கிறான், உடலுக்குள் இருக்கிறான்.
சரி, அப்ப உடலை நீங்க ஆரோக்கியமாக வைக்கும்போது அந்த இறைவன் இருக்கிற இடம் ஆரோக்கியமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த உடலை வைத்துக் கொண்டுதான் இந்த கோவிலையே கட்டியிருப்பாங்க. அது நீங்க நெட்ல போய் மனித உடல் கோவில்களுடைய அமைப்பு அப்படின்னு போட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய காலிலிருந்து தலைப்பகுதி வரை அந்த கோபுரத்திலிருந்து கருவறை வரை இருக்கிற ஒவ்வொரு பகுதியாக அற்புத அப்படி இந்த கோவில்களுடைய கட்டமைப்பு வந்து இருக்கும். அது நீங்க ஆய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப இந்த உடலைத்தான் அங்க கோவிலாக அவங்க கருதி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத, அது எந்த அளவுக்கு அந்த உடலுக்கான முக்கியத்துவம் இருக்குதுன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப முதல் கவி என்ன? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பு அழிஞ்சிருச்சுன்னா உயிர் அழிஞ்சிரும். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இறை உணர்வை நாம பெறுவது இயலாது. அப்ப உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்ப உடம்பை நம்ம ஏன் வளர்க்கணும்? உடம்பை ஏன் நல்லா வச்சுக்கணும்? உடலுக்கு ஏன் பயிற்சி பண்ணணும்? உடலுக்கு ஏன் சரியான முறையான உடல் சொல்லக்கூடிய அந்த விதிகளின் படி நடக்கணும் அப்படின்னா, இது ஒன்றுதான். நம்ம இறைவனை உணரணும் அப்படின்னா அதற்கு நம்ம கிட்ட உயிர் ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட நாள் நம்ம வாழணும். அப்ப இந்த உடலை கொண்டு நம்ம செயல்களை மாற்றி அமைத்து கொண்டு நாம் அந்த இறை பதத்தை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இறையுணர்வை பெறணும். இதுதான் இந்த கவியினுடைய சாரம். மிக எளிமையான கவி. ஆனா இது நம்ம டெய்லியும் காலையில ஒரு முறை சொல்றது கூட நல்லதுதான் இந்த கவியை. ஏன்னா எதுக்காக நம்ம இந்த உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்னு, இந்த உடம்பு மேல பெரிய கேர் வந்து இன்னைக்கு பெருசா இல்லை நம்ம கிட்ட. அது நம்ம ஆரோக்கியத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்ப அந்த இடத்தை நம்ம வந்து பூர்த்தி செய்யணும். இரண்டாவது கவி, அது இதை விட உங்களுக்கு நல்லா தெரிந்த கவி. பல இடங்கள்ல சொற்பொழிவுகள்ல நிறைய பேர் பயன்படுத்துற ஒரு விஷயம். பக்தி மார்க்க சொற்பொழிவுகள்ல கூட நிறைய அந்த கவியை நீங்க கேட்கலாம். உள்ளம் பெரும் கோவில். உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம். வல்லர் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கு அப்படிங்கிற கவி பல இடங்கள்ல நம்ம கேட்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு மனப்பாடமாகவும் தெரியும். அப்போ இதுவும் நம்ம உடலினுடைய சிறப்பை, உடலினுடைய மேன்மையை உணர்த்தி நம்மை அந்த உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கவி. உள்ளம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கோவில். அதாவது கோ என்றால் இறைவன், இல்லம் என்றால் அவன் வசிக்கக்கூடிய இடம். அப்போ நம்மிடம் இருக்கின்ற அந்த உள்ளம் என்று சொல்லக்கூடியது, உள்ளே இருக்கிற என்று மகரிஷி விளக்கம் கொடுப்பாங்க. உள்ளே இருக்கிற ஒரு காந்த ஆற்றல், அதை நம்ம கருமையம் என்றும் சொல்றோம். அப்ப அந்த உள்ளமாகியே இருக்கிற அந்த காந்தத்தினுடைய அழுத்த தன்மையா இருக்கிற நிலைப்பாடு, அது இறைவன் வசிக்கக்கூடிய இடம். அது நம்ம இப்போ ரீசெண்டா கருமையத்தை பத்தி நம்ம நிறைய சிந்தனை கொடுத்துருக்குறோம். அந்த கருமையத்துல எந்த மாதிரியாக அந்த காந்த ஆற்றலின் மூலமாக நம்முடைய எண்ணமும் சொல்லும் செயல்களும் அனைத்துமே அதுல பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த பதிவுக்கு தக்கபடி உள்ளிருக்கின்ற இறையாற்றல் சரியான விளைவை கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறதையும் நம்ம வந்து தெளிவா பார்த்துக்கணும். அப்போ உள்ளம் பெரும் கோவில், இந்த ஊன் உடம்பு ஆலயம். இந்த ஊன் உடம்பு அப்படின்னு நம்ம பார்க்கிற இந்த உடல், அது இந்த ஆன்மா லயமாகி நிற்கின்ற இடம். ஆலயம் அப்படிங்கிற வார்த்தை ஆன்மா கூட்டல் லயம், ஆன்மா ஒன்றுபட்டு இருக்கிற இடம். அப்போ இந்த உடலுக்குள்ள அந்த இறை ஆற்றல் லயமாகி நிற்கிறது. அப்ப இந்த உணர்வை பெறுவதற்காகத்தான் நம்ம வெளியில ஆலயத்துக்கு செல்கிறோம். ஆன்மா அந்த இறைவனோடு லயமாக வேண்டிய இடமாக ஆலயத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க.
இதுக்கு பூசண நாயனாருடைய ஒரு கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவரு தன்னுடைய உள்ளத்திலே ஒரு கோவிலை எழுப்பி இறைவனை வழிபட்டதாக, இன்னும் அவருடைய அந்த கோவிலுக்கு இறைவனே எழுந்து அருளியதாக எல்லாம் வரலாறு நிறைய நீங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய உள்ளமே இறைவன் வசிக்கிற இடமாக, இந்த ஊன் உடம்பே அதை அந்த நிலையை உணர்வதற்கான ஒரு ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப தியானத்துல ஆழ்ந்த நிலைக்கு சென்று தத்துவ புரிதலிலும் நம்ம ஒரு உணர்வு நிலைக்கு வரும்போது, தெள்ள தெளிவு நிலைக்கு வரும்போது, இந்த ஜீவன் வேற சிவலிங்கம் வேற என்ற ஒரு தன்மையை நம்ம கடந்து வருவோம். அது ஞான நிலை. தெள்ள தெளிவு பெற்றவர்களுக்கு இந்த ஜீவன் வேற சிவலிங்கம் வேற அல்ல. ஜீவனே சிவலிங்கம். சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனே நம்மிடம் ஜீவனாக இருப்பது நமக்கு உணர்த்தப்படும். இதை மகரிஷி அவர்கள் கடவுளை உணர்ந்தவர்கள் கடமையில் வாழ்வார்கள், கடமையில் சிறந்தவர்கள் கடவுளை நாடுவார்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த கடவுளை உணர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய செயல் அப்படிங்கிறது நம்முடைய கடமையில நம்ம சிறப்பா செய்வதற்கான நிலைப்பாட்டுல நம்ம வந்துருவோம். அப்போ இந்த எல்லாம் வல்ல இறையாற்றலே நம்மிடம் ஜீவனாக இருக்கிறது, உயிராக இருக்கிறது. அப்ப இறைவனை தேடி நம்ம எங்கும் அலைய வேண்டியதில்லை, உள்ளதா இருக்குது. அந்த உணர்வு நிலை பெற்றவர்களுக்கு எல்லா உயிர்களும் இறையாக இருப்பதும் தெளிவுக்கு வந்துடும். அப்ப அந்த நிலை தான் இறையுணர்வு பெற்ற நிலை. அந்த நிலை வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை அன்பும் கருணையுமான வாழ்க்கையாக மாறும். அப்ப நம்ம யாருக்கும் துன்பம் தராத, பிறர் துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். அப்ப அந்த தெள்ள தெளிந்த நிலைக்கு தான் இந்த யோக பயிற்சிகளை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கே, இந்த புலன்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, இந்த நிலையை அடைவதற்கு நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது இந்த புலன்கள். ஆனா அந்த புலன்கள் நமக்கு இப்ப சப்போர்ட் பண்ணல. பொதுவா மனித வாழ்வுல இந்த புலன்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இறைவனை உணர்வதற்கான அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த புலன்கள் இயற்கையால் உருவாக்கப்பட்டது. பட் அதற்கான சரியான வழிகாட்டுதல்கள் நமக்கு இல்லாததால அந்த புலன்கள் என்ன செய்து நாம் இந்த நிலையை அடையாமல் அதற்கு தடை செய்யக்கூடிய ஒரு கருவிகளாக இது மாறி இருக்கிறது. இதை மாற்றி அமைத்து கொள்ளும் போது நாம் இப்ப மேற்சொன்ன நிலைகள் அனைவற்றையும் நம்மால உணர முடியும் அப்படிங்கிறது அந்த கவியினுடைய ஒரு விளக்கம். அப்ப இந்த இரண்டு கவிகளுமே எதை முன்னிறுத்துது அப்படின்னா, இந்த உடல் நலத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதனால் நாம் அடைய வேண்டிய இலக்கையும், உயிராற்றலை நாம் எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்வினுடைய நோக்கம் என்ன, இப்படி பல விஷயங்களையும் இந்த கவி நமக்கு விளக்குவதற்காக திருமந்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கவியை ஒரு சிலர் யோசிக்கலாம், நம்ம மகரிஷியோட பயிற்சியில் இருக்கிறோம், ஏன் நம்ம மற்ற மகான்களுடைய கவி அப்படிங்கிறப்போ, இப்ப உதாரணத்திற்கு நான் அது சென்ற வகுப்புலயே சொல்லணும்னு உங்களுக்கு நினைச்சேன். இப்போ நம்ம மகரிஷி அவர்களுடைய கவிகளை எடுத்துக்கொண்டே விளக்கம் கொடுக்கலாம். பட் மகரிஷியே வள்ளுவரை சில இடத்துல முன்னிலைப்படுத்தியிருப்பாரு, பாரதியார் சில இடத்துல முன்னிலைப்படுத்தியிருப்பாரு, திருமூலரை சொல்றாரு, இன்னும் அவருடைய உரையில சில மகான்களுடைய செய்திகளை பகிர்ந்து கொள்றாங்க அப்படின்னா, அது நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பலம். ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்களுக்கு நாம கருத்துக்களை தத்துவத்தை நம்முடைய கருத்தை ஆழமாக அவர்களிடம் பதிவிக்கும். இப்போ வள்ளற் பெருமான் கூட ஒரு இடத்துல இந்த உடலிலே உயிரும் உடலிலே உயிரும் இணைந்து இருக்கிறது,
அந்த இரண்டையும் சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு அகவல்ல ஒரு வரி வரும். அந்த வரி எனக்கு சரியாக இந்த வார்த்தை சொல்ற இல்லை, பட் அந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். இப்போ வள்ளலார் இதை கூறியிருக்கிறார் அப்படிங்கிறப்போ அது இந்த உரைக்கு ஒரு சான்று. ஸ்ருதி யுக்தி யுகம் சொல்றாங்க இல்லையா? இந்த ஸ்ருதி அப்படிங்கிறது முன்னோர்கள் சொன்ன அந்த சிந்தனையை நம்முடைய கருத்துக்கு ஒரு பலமாக நம்ம சேர்த்து சொல்லும்போது அந்த கருத்து இன்னும் ஸ்ட்ராங்கா மக்களுடைய மனதிலே பதிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால நம்ம மகரிஷியோடைய கவிகளை எந்த அளவுக்கு ஆழமா எடுத்துக்கிறோமோ அது மாதிரி மற்ற மகான்களுடைய கருத்துக்களையும் நம்மோட ஒத்து இருக்கிற கருத்துக்களை எடுத்து நம்ம சொற்பொழிவுகளை இணைத்து சொல்லும்போது அது அந்த உரைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பலமாக அமையும். அதனால அதிகமா உங்களுக்கு மனன கவியில் அது வந்திருக்காது. ஒரு 2 அல்லது அதிகபட்சம் ஒரு 4 கவிகள் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி. அப்ப இந்த வாரத்திற்கான கவி இந்த 2 கவி 8 வரிகள் இருக்கு. நீங்க ஒன்றுக்கு பலமுறை மனதிலே சிந்தித்து ஏதோ எழுதுறோம், மனப்பாடம் பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம அதனுடைய பொருள் புரிந்து அதை நீங்க வந்து மனனம் செய்து பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த கவிக்கான விளக்கத்தை நம்ம நிறைவு செய்வோம். அது கூட உங்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்புக்காக நான் சிறிது நேரம் எடுத்துக்கிறேன். அதாவது இப்போ நிறைய ஆசிரியர்கள் நாம வாரம் ஒரு கவி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு 8 வரி பாடல். அதே போல மாதத்திற்கு ஒரு புத்தகத்தை படித்து அதுல வந்து நாம கருத்தியல் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது போக இந்த உரை பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருகிட்ட கருத்து நல்லா இருக்கும், பட் அதை எடுத்து சொல்ற முறை வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கும். இது நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து அந்த பேசுற நேரத்துல பேச வேண்டாம் பேச வேண்டாம்னு சொல்லியோ என்னவோ அந்த பேச்சுல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம். குறிப்பாக மேடை பேச்சு அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு பெரிய பயம் வந்து இயல்பா நம்மகிட்ட வந்து கிரியேட் ஆயிருது. அப்ப அந்த இடத்த நம்ம உடைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த பேச்சுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அது கஷ்டமானது ஒண்ணு இல்லை. நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்து பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே நிச்சயமா வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கங்கிற மாதிரி கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு நல்லா பேசுறவங்க எல்லாமே ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சோதனைக்கு உட்பட்டு தான் வந்திருப்பாங்க. நீங்க விவேகானந்தர் எடுத்துக்கோங்க, மகாத்மா காந்திஜி எடுத்துக்கோங்க, இன்னும் நிறைய அறிஞர்கள் அவர்களுடைய ஆரம்ப காலகட்ட பேச்சுக்களை எல்லாம் வந்து அவங்களே வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழலை நாங்க எதிர்கொண்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதை நம்ம கடந்து வரணும், அவ்வளவுதான். அது அதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப நீண்ட நேரம் பேச்சுக்கான வாய்ப்பு கொடுக்காம ஒரு 5 நிமிட உரை அதுக்காக கொடுத்தோம். அதுல கிட்டத்தட்ட 350 பேர் என்னவோ பேசியிருந்தீங்க. ரொம்ப நல்லாவும் பேசியிருந்தீங்கிற ஃபீட்பேக் இருந்தது. இப்போ அதற்கு அடுத்து நீங்க ஒரு 10 நிமிட உரைக்கு நீங்க தயாராகணும் அப்படிங்கிறத இப்போ வந்து சொல்லியிருக்கிறோம். நான் மீண்டும் சொல்றது என்னன்னா, ஒரு ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 20 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு 30 நொடிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அரை நிமிஷம் அல்லது ஒரு 10 பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு 1 நிமிஷம். அதை நல்லா ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு கூட நீங்க அது எளிமையாக பேசலாம். உதாரணத்துக்கு இப்போ உடற்பயிற்சியினுடைய பலன்கள் அப்படின்னா ஒரு 20 பலன்கள் எடுத்துக்கலாம். அல்லது ஒரு 10 பலன்களை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? அல்லது ஒரு காயகல்ப பயிற்சியினுடைய பலன்கள், ஒரு தியானத்தினுடைய பலன்கள், இதெல்லாம் மிக எளிமையாக நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இல்லாட்டி ஒரு குணங்களை பற்றி இந்த அருகுண சீரமைப்பு அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம முன்னாடி எடுத்திருக்கிறோம். அதுல ஒரு 6 தீய குணங்களை பற்றி பேசுவோம். மாறாக அதுக்கு எதிராக
6 நற்குணங்களை பற்றி பேசுவோம். அப்ப 12 குணங்களை நீங்க அந்த இடத்துல சொல்லணும். அப்போ ஒரு குணத்திற்கு 1 நிமிஷம் அப்படிங்கிற குணம்னா என்ன? இதுல வந்து நீங்க ரொம்ப எக்ஸலன்ட்டா பேசணும். ரொம்ப தத்துவ ஆழத்தோட பேசணும். அப்படி எல்லாம் யாரும் உங்கள வந்து கேட்க போறதில்ல. ஜஸ்ட் நீங்க பேசணும். பேச பேசத்தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபியர் வந்து போகும். ம். இன்னும் சீக்கிரமா அந்த ஃபியர் போகணும்னா, நீங்க பக்கத்தால மன்றங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க அங்க போய் ஹெல்ப் பண்றது. ஒரு உடற்பயிற்சி சொல்லிக் குடுக்கிறதோ, அல்லது ஒரு நடத்துறதோ, உடற்பயிற்சிக்கு ஹெல்ப்புக்கு நிக்கிறதோ, அப்படி ஒரு 1 மாசம் களப்பயிற்சிக்கு போனீங்கன்னா, இந்த விஷயம் வந்து மேக்ஸிமம் குறைஞ்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த விஷயம் அப்படின்றதான் நீங்க உங்களுடைய கருத்துக்கள மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். சரிங்களா? அதுக்கு ஒரே வழி நம்ம தொடர்ந்து பயன்பது தான் இதுல ஒரே வழி. திரும்ப திரும்ப பயிற்சி செய்வது தான் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி. சரிங்களா? ஒதுங்கி போறீங்க அப்படின்னா, அது என்ன சொல்றது? அப்புறம் நீங்க லைஃப் லாங் இந்த ஸ்கில்லுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. சரிங்களா? நு சைக்கிள் ஓட்டணும்னா 10 தடவ, 20 தடவ கீழ விழுந்தா தான் ஓட்ட முடியும். ஒரு குழந்தை நடக்குதுன்னா 1000 தடவ கீழ விழுந்து தான் நடக்கும். அதுபோல இது வந்து ஒரு பெரிய ஒரு சிலர் எப்படி நினைக்கிறீங்கன்னா, இது என்ன நான் நல்லா பேசல, எனக்கு நல்லா வரல. சரிங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. வராது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க முயற்சி மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க விஷயமா இருக்கு. அதனால அந்த 10 நிமிட உரை இப்ப நெறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. அதுலயும் நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் ஆசிரியர் மூலமா கேள்விப்பட்டேன். ஆ நிச்சயமா எல்லாருமே அதை பேசுறதுக்கு அந்த 10 நிமிட உரை குடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களோட டைம் போயிருந்தாலும் மறுபடியும் ஆப்ஷன் குடுப்பாங்க. அதுல நிச்சயமா முயற்சி பண்ணி அதை அச்சீவ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த உரைகள் எல்லாம் நீங்க பேசி வரும்போது தான், நீங்க பிற்காலத்துல ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ பயிற்சி தியானத்துல எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது நீங்க இந்த சிந்தனை குடுக்குற அளவுக்கு வந்தா தான், ஆ எப்படி சொல்றது? சர்வீஸுக்கான ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியாக நீங்க இதுல பயணிக்க முடியும். சரிங்களா? சரி. அதை வந்து நல்லா சிறப்பா பண்ணுங்க. அதே மாரி அசைன்மென்ட்டு, பாடலு இது எல்லாமே கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம், நீங்க தத்துவத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். புரிதல் உங்களுக்கு கொஞ்சம் ஆழமா வரணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இல்ல அப்படின்னா, அதை நம்ம பண்ணவே மாட்டோம். ஓப்பனா நான் சொல்லணும்னா, இப்போ மனவளக்கலையில நெறைய ஆசிரியர் இருக்காங்க. எத்தன பேர் அந்த மனவளக்கலை தொகுப்பு ஒண்ண படிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா தெரியாது எனக்கு. மேக்ஸிமம் ஒரு 20% படிச்சிருந்தாலே பெரிய விஷயம். 80% படிச்சிருக்கவே மாட்டோம். அப்போ மகரிஷி அவங்களுடைய ஒரு பயிற்சிய சொல்லிக் குடுக்கறதுக்கு நம்ம போறோம் அப்படிங்கிறப்போ, அடிப்படையா நம்ம மகரிஷியோட எல்லா நூல்கள்லயும் ஒரு தெளிவு பெற்று, ஒரு தத்துவத்துல ஒரு தெளிவு பெற்றிருந்தா தான் நம்ம அந்த நிலைக்கே போகணும். பட் இதுல ஒரு நம்ம மிக முக்கியமான ஒரு 5 நூல்கள மட்டும் நம்ம வந்து படிக்க சொல்றோம். அப்ப இத நீங்க விட்டுட்டீங்கன்னா, இப்ப படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. அ அப்ப அந்த வாய்ப்ப நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. அ எப்படி சொல்றது? அன்னன்னைக்கு சிறு நேரம் ஒதுக்கி இந்த விஷயத்த பண்ணிட்டு வந்தீங்கன்னா, மிக இயல்பாக அது முடியும். எப்பவுமே வேலை வந்து இருந்துட்டே இருக்கும். சார் எனக்கு நெறைய வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னா, நீங்க வேலை இல்லாதப்ப பண்ணணும்னா, அப்ப வாழ்நாள் முழுக்க பண்ணவே முடியாது, எந்த விஷயத்தையும். அப்ப அதற்குன்னு திட்டமிட்டு பெரிய நேரமெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் ஒதுக்க சொல்லல. டெய்லி ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா, இந்த விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ணலாம். அதனால இப்போ கொஞ்சம் பேர் பேசாம இருக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்களும் நீங்க நிச்சயமா பேசறக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சரி. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஆ 2 அறிவிப்புகள சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். ஆ நாளை திருநெல்வேலியில மகாராஜா நகர்ல நம்ம அன்பருடைய ஒருத்தவங்களுடைய இல்லத்துல மாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரை ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நேரடி நிகழ்ச்சி. அதுல அங்க இருக்கிற நீங்க யாராவது நியரரா இருந்தீங்கன்னா, வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு தெரிந்தவங்கள குறிப்பாக புதிய அன்பர்கள அதுல கலந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தவங்க. அ 28ஆம் தேதி நம்ம ஒரு பட்டறை வகுப்புன்னு சொல்லி அது ஒரு 80 பேர் இதுவரைக்கும் புக் ஆயிருக்காங்க. இன்னொரு 20 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல உங்கள்ல யாருக்கு வாய்ப்பு இருக்கோ நிச்சயமா கலந்துக்கோங்க.
அதற்கான விளக்கங்கள் எல்லாமே குரூப்ல ஷேர் பண்றோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளம்.